அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய இனிமையான நேரமாக இந்த தருணம் அமைகிறது என்பது தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் 6ஆம் இடமாகிய ரோணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைகிறார். இந்த தருணத்தில் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி 20ஆம் தேதியிலிருந்து வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சூரியனின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இருக்கிறதுங்க. எனவே கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைகிறது. 15/12/2023 முதல் 21/12/2023 வரை கிரகநிலைகளில் சூரிய பெயர்ச்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி, சனி பெயர்ச்சி போன்ற கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. 17ஆம் தேதி சூரிய பெயர்ச்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 20ஆம் தேதி தனது கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மேச ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. கஷ்டத்தில் மூழ்கி சிதைந்து பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக மாற்றுகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம், மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பாருங்க. சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கன்னிராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சிக ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் இந்த வாரம் முழுவதும் வீற்றிருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கிர
சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள், போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் 20ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு கும்ப ராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில், வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும்போது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க. அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. இப்படி 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க குரு. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகுகிறது. அதே சமயம் சனியின் அமைப்பு பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. ஏனென்றால் கண்டச்சனியாக இருந்த சனி பகவான் 20ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமருகிறாருங்க. அஷ்டம சனியாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே குடும்ப ரீதியாக சில சிக்கல்கள், சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சனியின் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்கள்ல வலுவாக கிடைக்கிறதுங்க. 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியே உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அனுகூலமான பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் மிக அதீதமாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் கிடைக்கிறது. எனவே சனியால் ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விளக்குகிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளில் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பெரிய அளவிற்கு சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. ஆட்சி பலம் பெற்று 5இல் சஞ்சரிக்கக்கூடிய மங்களகாரகனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. மிக அதீத பலத்துடன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இருந்தாலும் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் வெற்றிருப்பதால் அந்த தருணங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணம் அனைத்தும் ராசியின் அதிபதியான சந்திரன் மிக வலுவாக அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.